Hi everyone, this is from SEBI AS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண் படையில் புதிதாக 2500 பணியிடங்கள். முதலாக டிவிகே பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்ற பிறகு 3 முக்கியமான அம்சங்களுக்கு முதலாக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான அந்த சிங்கப்படை வந்து உருவாக்கப்படும். ஸோ இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா போதை கலாச்சாரங்கள் வந்து ஒழிக்கப்படும். ஸோ அடுத்ததா 200 யூனிட் ஃப்ரீ. ஸோ இந்த அம்சங்களுக்கு முதலாக முதல்வர் அவர்கள் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் சென்னையில். ஸோ இதற்காக ரூபாய் 354 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதற்காக இதில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற எதுலையுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. சிறப்பாக இந்த சிங்கப்படைக்கு பெண்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுவாங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா 2500 பணியிடங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசால் அறிக்கை வந்து விடப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் நிலுவை ஊதியம் ரூபாய் 5 கோடி விடுவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கவர் ஆகும். ஸோ கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஸ்கீம் வந்து தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 45 வயதுக்கு மேலுள்ளவர்களுக்கு அந்த வீடுகளுக்கே சென்று இலவசமாக சிகிச்சை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம். ஸோ இதில் தமிழகம் முழுவதும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய், சிறுநீரக பாதிப்புகள், டயாலிசிஸ் இந்த மாதிரி சிகிச்சை தேவைப்படுபவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு வந்து மருந்துகளையும் சிகிச்சைகளையும் வழங்கக்கூடிய திட்டம். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 5 கோடி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 125 நாள் வேலை திட்டம் தமிழகத்திற்கு ரூபாய் 7,957 கோடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஆக்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 41 பேசிஸில் நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அரசு வந்து மக்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறத நம்மளுடைய அடிப்படை கடமைகள் தான் டிபிஎஸ்பியில் பகுதி 4 வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆர்டிகிள் 41. ஸோ அதாவது கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும்போது இதே நேரம் சீக்காக இருக்கும்போது அவர்களுக்காக பப்ளிக் அசிஸ்டன்ஸை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 41. ஸோ இதன் அடிப்படையில் தான் ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வந்து 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத மாற்றிவிட்டு விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விக்ஷித் பாரத் guarantee ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் ஃபார் கிராமின். ஸோ இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த வேலை நாட்கள் வந்து 100ஆக இருந்திருக்கும். இது வந்து 125 நாளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் வந்து ஃபுல்லாக அந்த 100% ஃபண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை 60:40 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40% வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணும், 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுலேயே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் ஹிமாலயன் ஸ்டேட்டஸ், அதாவது உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்து பார்த்தீங்க அப்படின்னா 90% ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலை 1ஆம் தேதி வந்து அமலுக்கு வருது. அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் ஸ்லோவக்கியாவுக்கு பிரதமர் ஜூன் 13 பயணம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1
மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ G7 மாநாடு அப்படிங்கிறது 7 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா G7 கூட்டமைப்பு. ஸோ இதுல வரக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா US, UK, கனடா, இட்டாலி, ஜெர்மனி, ஸோ அதுக்கப்புறமா பிரான்ஸ் மற்றும் ஜப்பான். ஸோ இந்த நாடுகள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் G7. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பு 1975ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ தொடங்கும் போது இருந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா US, UK, இட்டாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான். ஸோ 1976ஆம் ஆண்டு தான் கனடா வந்து இந்த கூட்டமைப்புல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய உச்சின் மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ல வந்து நடைபெற இருக்கு. அதுக்காக தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து அதுல பங்கேற்க உள்ளார். அதே மாதிரி மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவேக்கியா கடந்த 1993 சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில இருந்து எந்த பிரதமரும் இன்னும் அந்த நாட்டுக்கு வந்து பயணம் செய்யவில்லை. தற்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அங்க வந்து பயணம் பண்ண இருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் ராக்வீர் சாலை பாதுகாப்பு திட்டம் 4 லட்சம் பேருடன் இணைந்து ரேபிடோ கின்னஸ் சாதனை. ஸோ இது வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ ஏப்ரல் 21, 2025ஆம் ஆண்டு வந்து இந்த ராக்வீர் அப்படின்ற அந்த சாலை பாதுகாப்பு திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட், ஹைவேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அவர் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து முக்கியமான ஒரு அவராக இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல அவங்கள வந்து சேஃப் பண்ண முடியலன்னா அவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால பாதுகாக்க முடியாது, அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர முடியாது. ஸோ அந்த டைம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம மேல அந்த பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஊக்குவிக்கும் பொருட்டு, அதாவது அந்த சாலை விபத்துல யாராவது அடிபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனேயே அந்த 1 மணி நேரத்திலே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு போறவங்களுக்கு மத்திய அரசால் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் அந்த பண உதவி வந்து வழங்கப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால. இது எதுக்காக அப்படின்னா அந்த இறப்புகளை வந்து தடுக்கும் பொருட்டு தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேபிடோவுடன் இணைந்து 4 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுநர்கள் வாடிக்கையாளர்களை உறுதிமொழி ஏற்க செய்து ரேபிடோ நிறுவனம் வந்து புதிய கின்னஸ் சாதனை வந்து நிகழ்த்தி இருக்காங்க. ஸோ சாலை விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு விபத்து நடந்த முதல் 1 மணி நேரத்தில் பொதுமக்கள் தயக்கமின்றி மருத்துவ உதவி வழங்குவதை ஊக்குவிக்கும் நோக்கில் தான் இந்த ராக்வீர் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யாராவது அந்த விக்டிம்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்க மேல எந்த கேஸ் இதே மாதிரி எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க.